Good morning. இன்னைக்கு நம்ம cubes பத்தி பார்க்க போறோம். Cubeனா என்ன அப்படினு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஸ்கொயர்னா என்னன்னு லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ஸ்கொயர்னா என்ன செஞ்சோம்? ஒரு நம்பரை இப்போ 5 ஸ்கொயர் அப்படினா 5 2 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணோம். 5 into 5. 5 into 5 அப்படினு மல்டிப்ளை பண்ணோம். So 5 5 are 25 அப்படினு நம்ம பார்த்தோம். இப்போ கியூப்னா என்ன அப்படினா 3 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணோம். கியூப்னா ஒரு நம்பரை 3 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணணும். அப்ப 5 னா என்ன ஆகும்? 5 into 5 into 5. அப்ப 5 5s are 25 into 5. 5 5s are 25, remainder 2, 5 2s are 2, 12. அப்ப 125. 5 கியூபோட வேல்யூ என்னது? 125. அப்ப ஒரு நம்பரோட கியூப் அப்படினா ஒரு நம்பரை 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா நமக்கு கியூப்ஸ் கிடைக்கும். இப்ப நான் இங்க some numbers of cubes எழுதிருக்கேன். 1 cube 1, 2 cube 8, 3 cube 27, 4 cube 64, 5 cube 125, 6 cube 216, 7 cube 243, 8 cube 512, 9 cube 729, 10 cube 1000. இப்போ இங்க என்ன எழுதிருக்கேன் அப்படின்னா some prime numbers உடைய cubes எழுதிருக்கேன். ஏன் prime numbers எழுதணும் அப்படின்னா நம்ம கியூப் கண்டுபிடிக்கும் போது இது கியூப் ரூட் கண்டுபிடிக்கும் போது இது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால நான் பிரைம் நம்பர்ஸோட கியூப்ஸ் நான் இங்க எழுதி வச்சிருக்கேன். ரைட். இப்போ கியூப்ஸ் உடைய சில ரூல்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த நம்பர்ஸ் பாருங்களேன். நம்பர்ஸ் ஆட் நம்பர் ஈவன் நம்பர் அப்படி டூ டைப் நம்ம நம்பர்ஸை பிரிக்கலாம். இது பாருங்க எப்படி ஸ்கொயர்ல ஒரு நம்பர் ஆட் நம்பருடைய ஸ்கொயர் ஆட் நம்பர் ஆகும், ஈவன் நம்பர் ஸ்கொயர் ஈவன் நம்பராக இருக்குதோ அதுபோல கியூப்லயும் ஆட் நம்பருடைய கியூப் ஆட் நம்பராகவும் ஈவன் நம்பருடைய கியூப் ஈவன் நம்பராகவும் இருக்கும். இங்க பாருங்க 1 உடைய கியூப் ஆட் நம்பர் 1, ஆட் நம்பர் கியூப் ஆட் நம்பர், ஆட் நம்பர் கியூப் ஆட் நம்பர். அதே போல ஈவன் நம்பர் கியூபும் அந்த மாதிரி 2 உடைய கியூப் 8, 4 உடைய கியூப் 64, 6 உடைய கியூப் 216. சோ ஆட் நம்பருடைய கியூப் ஆட் நம்பராகவும் ஈவன் நம்பர் கியூப் ஈவன் நம்பராகவும் இருக்கும். இப்போ நம்ம 5 கியூப் உடையது 125 பார்த்தோம். இதே क्वेश्चन -5 பவர் கியூப் அப்படினு கொடுத்தா என்ன ஆகும் அப்படி பாத்தீங்கன்னா இப்போ -5 3 டைம்ஸ் போட்டு மாத்திருக்கோம். -5 into -5 into -5. இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் இங்க வந்து நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணனும், சைனையும் மல்டிப்ளை பண்ணனும். minus into minus plus, plus into minus minus. அப்ப minus 5 5s are 25, 25 into 5 125. So இப்போ இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படினா ஒரு பாசிட்டிவ் நம்பர்ஸ் உடைய கியூப் பாசிட்டிவா வருது, நெகட்டிவ் நம்பர்ஸ் உடைய கியூப் நெகட்டிவா வருது அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கலாம். ரைட். ஆனா ஸ்கொயர்ல பாத்தீங்கன்னா பாசிட்டிவா இருந்தாலும் சரி நெகட்டிவ் பாசிட்டிவா இருந்தாலும் பாசிட்டிவ் வரும், நெகட்டிவ்னாலும் பாசிட்டிவ் தான் வரும். ஸ்கொயர்ல கியூப்ல கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கு. ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்றோம்? ரெண்டு ரூல் பார்த்தோம். ஒன்னு வந்து ஆட் நம்பரோட கியூப் ஆட் நம்பரா இருக்கு, ஈவன் நம்பர் கியூப் ஈவன் நம்பரா இருக்கு அப்படினு பார்த்தோம். அதே மாதிரி ஒரு பாசிட்டிவ் நம்பர்ஸ் உடைய கியூப் பாசிட்டிவ் நம்பராகவும் நெகட்டிவ் நம்பர்ஸ் உடைய கியூப் நெகட்டிவ் நம்பர்ஸாகவும் இருக்குது அப்படினு பார்த்தோம். ரைட். அடுத்து இப்போ நாம ஒரு 10 அப்படினு ஒரு நம்பர் எடுத்துக்குவோம். 10 ஐ கியூப் பண்றேன். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். 10 into 10 into 10. So zeros இருந்தா நமக்கு மல்டிப்ளிகேஷன் ஈஸி தெரியும். நம்ம லாஸ்ட்ல இருந்த zeros விட்டுட்டு நம்பர்ஸ் மட்டும் மல்டிப்ளை பண்ணலாம். 1 1 1 1 3 0. அப்ப 1000. இப்போ என்னன்னா இப்போ வந்து 10 உடைய கியூபுக்கு 1000 வரும். அப்படியே நம்ம என்ன செய்யலாம்? இப்போ 100 கியூப் எடுக்கலாம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். 100 into 100 into 100. என்ன இருக்கும்? இங்க ஒரு 20 20 20 60 விட்டலாம். 1 1s are 1 1 1s are 1 1 போட்டுட்டு 60 போடு 60 போடு. இப்போ 10 உடைய கியூப் 1000, 100 உடைய கியூப் இது என்னது? 10. ரைட். 10 crore. Once 10 100 1000 10000 lakh 10 lakh. ரைட். இப்போ நம்ம இதுல இருந்து என்ன பார்க்கறோம்னா இங்க ஒரு ஜீரோ கொண்ட நம்பரோட கியூப் என்ன ஆகுது? 3 zeros ஆ மாறுது. இங்க 2 zeros கொண்ட நம்பரோட கியூப் 6 zeros ஆ மாறுது.
அப்ப நாம எத்தனை ஜீரோஸ் இருக்கோ அது கியூப் எடுத்தோம் அப்படின்னா மல்டிபிள் ஆஃப் 3 ஜீரோஸ் வரும். ஒரு ஜீரோனா 1 ஜீரோனா 3 ஜீரோ, 2 ஜீரோனா 6, 2 3s are 6, 3 ஜீரோனா 3 3s are 9 அப்படினு மல்டிபிள் ஆஃப் 3 ஜீரோஸ் வரும். அப்ப அந்த மாதிரி இல்ல அப்படினா நம்ம அத பெர்ஃபெக்ட் கியூப்னு சொல்ல முடியாது. இப்போ இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்கு 2700 இருக்கு அப்படினா it is not a perfect cube. ஏன் கேட்டீங்கன்னா ரெண்டு ஜீரோ தான் இருக்கு. இப்போ எத்தனை ஜீரோஸ் இருக்கணும்? 3 ஜீரோஸ் இருந்தா தான் பெர்ஃபெக்ட் கியூப்னே நம்ம சொல்ல முடியும். ரைட். இப்போ இதெல்லாம் இந்த பெர்ஃபெக்ட் கியூப் உடைய ரூல். இப்போ இத தாண்டி நம்ம கியூப் உடைய சில விஷயங்கள் பார்ப்போம். இப்போ எந்தெந்த நம்பர்லாம் எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணாலும் அதோட வேல்யூஸை மாத்திக்காது அப்படின்னு பார்ப்போம். இப்போ 1 ன்னு எடுத்துக்கணும் ஒரு நம்பரை. 1 எத்தனை தடவை போட்டு மல்டிப்ளை பண்ணாலும் அகைன் 1 தான் வரும். அதே மாதிரி இப்போ 2 அடுத்தது நம்ம 5 அப்படின்ற ஒரு நம்பர் 5 எடுத்துனா 5 பாருங்க 5 எத்தனை தடவை பண்ணலாம் யூனிட் டிஜிட் என்ன வரும் பாருங்க யூனிட் டிஜிட் 5 into 5 25 திரும்ப இந்த 5 எடுத்து இந்த 5 மல்டிப்ளை பண்றோம் 5 into 5 25 ரிமைண்டர் 5 மல்டிப்ளை பண்ணா 5 is 25 சோ நாம யூனிட் டிஜிட் நாம மல்டிப்ளை பண்ணும்போது எத்தனை தடவை பண்ணாலும் 5 தான் வரும் அந்த மாதிரி ஒவ்வொரு நம்பரும் நாம யூனிட் டிஜிட் என்ன வரும் அதே 0 ல முடிஞ்சதுன்னா நம்ம எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணாலும் அகைன் யூனிட் டிஜிட் 0 தான் வரும் இப்போ நாம இந்த நம்பர்ஸ் வச்சு பார்க்க போறோம் இங்க பாருங்க 1 உடைய கியூப் 1 ன்னு வருது இத நம்ம 1 வந்து 3 டைம்ஸ் போட்டா 1 ன்னு வருது இல்லையா அதே மாதிரி 2 உடைய கியூப் வந்து 8 ன்னு வருது இப்போ பாருங்க எந்த ஒரு நம்பரா இருந்தாலும் சரி 7 4 3 2 into 8 6 7 5 இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துட்டு இத மல்டிப்ளை பண்ணாம யூனிட் டிஜிட் என்ன வரும் அப்படி கேக்குறாங்க அப்படினா நாம ஜஸ்ட் யூனிட் டிஜிட்ட மட்டும் மல்டிப்ளை பண்ணா போதும் 5 2s are 10 அப்ப யூனிட் டிஜிட் 0 இங்க அதே வந்து 7 இருக்கு அப்படினு வெச்சுங்க இப்போ யூனிட் டிஜிட் என்ன அப்படினா just multiply the unit digit 7 2s are 14 14 னா யூனிட் டிஜிட்னா இல்ல 4 அந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம் ஒரு நம்பரை ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணாமலே யூனிட் டிஜிட் சொல்ல முடியும் இப்போ நமக்கு ஒரு क्वेश्चन கேக்குறாங்க 13 கியூப் அப்படினு கொடுத்துட்டு யூனிட் டிஜிட் என்ன வரும் அப்படினு கேக்குறாங்க 13 கியூப் கொடுத்துட்டு யூனிட் டிஜிட் என்ன வரும் அப்படிங்க நாம என்ன செய்யலாம் இங்க யூனிட் டிஜிட் என்ன அப்படினு மட்டும் பார்த்தா போதும் 3 அத வந்து 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுங்க 3 3s are 9 9 3s are 27 அப்ப யூனிட் டிஜிட் என்னது 7 யூனிட் டிஜிட் 7 13 உடைய யூனிட் டிஜிட் 7 கரெக்ட்டா இருக்கா ரைட் சோ இங்க வந்து 7 க்கு எப்படி 3 வந்தது அப்படினா 7 ல 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுவோம் 7 7s are 49 49 ல அந்த 9 மட்டும் எடுத்துட்டு திரும்ப 7 ஆல பண்ணுங்க 9 7s are 63 so unit digit is 3 அப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ இது நம்ம இந்த இதுல என்ன தெரிஞ்சுக்கணும் ஒரு கியூப் நம்பருடைய ப்ராப்பர்ட்டீஸ் என்ன அப்படினு பார்த்தோம் சரி இப்போ இந்த கியூப் நம்பரை வந்து ஆட் பண்ணா என்ன ஆகும் பாருங்க 1 கியூப் plus 2 கியூப் அப்படினா இதோட வேல்யூ என்ன வருது அப்படினு பார்க்கலாம் 1 கியூப் ஓட வேல்யூ 1 2 கியூப் ஓட வேல்யூ 8 so answer is 9 இப்போ 1 cube plus 2 cube plus 3 cube இதனோட வேல்யூ என்ன வருது பார்க்கலாம் 1 cube value is 1 2 cube value is 8 plus 3 cube value is 27 அப்ப இதனோட ஆன்சர் என்ன வருது பாருங்க 27 8 35 36 அப்ப இந்த 36 என்ன அப்படி பாருங்க இங்க இத நாம எப்படி எழுதலாம் இது வந்து ஸ்கொயருக்கு என்ன ரூலா எழுதலாம் அப்படி பாத்தீங்கன்னா sum of cubes equal to square of their sums அப்படினு சொல்லலாம் அதாவது இது என்ன சொல்றாங்க அப்படினா 1 cube plus 2 cube plus 3 cube up to going on n cube அப்படினா நாம என்ன செய்யலாம் 1 plus 2 plus 3 up to going on n is equal to power square அப்படினு எழுதினா இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்றது இது ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக தான் இது காம்படிட்டிவ் எக்ஸாம்ல இந்த மாதிரி ஒரு क्वेश्चंस கேட்கலாம் இப்போ 1 cube plus 2 cube plus 3 cube plus 4 cube இதோட வேல்யூ என்ன அப்படினு கேட்டாங்கன்னா you just add the numbers and square the answer so 4 plus 3 7 7 plus 2 7 plus 2 9 9 plus 1 10 so just answer is 10 square 10 square is 100 easy answer போடலாம் ஒவ்வொண்ணும் நம்ம cube கண்டுபிடிச்சு ஆட் பண்ணா லேட் ஆகும் இப்போ என்ன cube கண்டுபிடிச்சு ஆட் பண்ணி செக் பண்ணிக்கலாம் 1 plus unit cube 8 plus 27 unit cube 4 cube 64 64 add பண்ணலாம் 4 11 9 10 is 0 divided 1 7 9 divided 1 4 11
19, 20, 0 remainder 2, 8, 8, 10, 10. So 100 answer is 100. So நம்ம செக் பண்ணியாச்சு. அப்ப இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் நம்ம கேக்குறாங்க அப்படினா நம்ம என்ன செய்யலாம் அந்த நம்பர்ஸை ஜஸ்ட் ஆட் பண்ணி ஸ்கொயர் பண்ணாலே போதும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ரைட். இப்போ நம்ம கியூப் ரூட்ஸ் பார்ப்போம். கியூபுக்கும் கியூப் ரூட்ஸ்க்கு என்ன வித்தியாசம் அப்படினா ஒரு நம்பரை 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணா ஒரு ஆன்சர் வருது இல்லையா? அதுதான் கியூப். இப்போ இந்த 8 வரதுக்கு எந்த 3 நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணா 8 வரும்? 2. அப்ப அதுதான் 8 ஓட கியூப் என்னன்னு கேட்டீங்கன்னா 2. 27 கியூப் 3. 64 ஓட கியூப் 4. சாரி கியூப் ரூட். 125 ஓட கியூப் ரூட் 5. 206 ஓட கியூப் ரூட் 6. சோ கியூப் ரூட் என்றது கியூப் உடைய ரெசிப்ரோக்கல். கியூப் உடைய ரெசிப்ரோக்கல். 512 உடைய கியூப் ரூட் என்னன்னு கேட்டீங்கன்னா 8 அப்படினு சொல்லலாம். ரைட். இப்போ கியூப் ரூட்ல நாம சில விஷயங்கள் பார்க்கறோம். இப்போ பாருங்க இதெல்லாம் 1 ல இருந்து 9 வரைக்கும் 1 டிஜிட் நம்பர்ஸ். 1 ல இருந்து 9 வரைக்கும் 1 டிஜிட் நம்பர். இந்த 1 டிஜிட் நம்பர்ஸ் உடைய கியூப்ஸ் எப்படி வருது அப்படினு பார்க்கலாம். இங்க பாருங்க 1 டிஜிட் உடைய கியூப்ஸ் 1 டிஜிட்டா இருக்கு, 2 டிஜிட்டா இருக்கு, 3 டிஜிட்டா இருக்கு. அவ்வளவுதான். 4 டிஜிட் வரும்போது டிஜிட் மாறிடுச்சு. அப்ப 1 டிஜிட் உடைய கியூப் உடைய 1 டிஜிட் உடைய கியூப் என்னவா இருக்கும் அப்படினா நமக்கு 1 டிஜிட்டா இருக்கும், இல்ல 2 டிஜிட்டா இருக்கும், 3 டிஜிட்டா இருக்கும். அப்ப நம்ம அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுத்தோம். ஒரு 3 டிஜிட் உடைய கியூப் கண்டிப்பா 1 டிஜிட்டா தான் இருக்கும். ஒரு 2 டிஜிட் உடைய கியூப் கண்டிப்பா 1 டிஜிட்டா தான் இருக்கும். அப்ப நம்ம ஒரு 2 டிஜிட் உடைய கியூப் ரூட் எடுக்கும்போது நம்ம ஈஸியா இந்த ரூலை யூஸ் பண்ணிக்கலாம். ரைட். அடுத்து இப்போ நாம அதே மாதிரி 2 டிஜிட் பார்க்கறோம். 2 டிஜிட் உடைய கியூப் என்னவா இருக்குன்னு பாருங்க. 2 டிஜிட் உடைய கியூப் ஒண்ணு 4 டிஜிட்டா இருக்கு, இல்லனா 5 டிஜிட்டா இருக்கும், இல்லனா 7 டிஜிட்டா இருக்கும். அதாவது இது 1 2 3 1 டிஜிட்டுக்கு 1 2 3 அப்படி வரும். 2 டிஜிட்டா இருந்தா 4 5 6 னு வரும். 3 டிஜிட்டா இருந்தா 7 8 9 இத்தனை டிஜிட்ஸ் வரும். அப்படின்றது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இது நமக்கு யூஸ் ஆகும். சரி. இப்போ ஒரு நம்பர்ஸ் உடைய கியூப் ரூட் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படினா அதுக்கு ஃபேக்டரைசேஷன் மெத்தட் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஃபேக்டரைசேஷன் மெத்தட யூஸ் பண்ண போறோம். இப்போ 5832 நான் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போறேன். 5832 இது எந்த டேபிள்ல டிவைட் ஆகும்? 2 டேபிள்ல டிவைட் ஆகும். 2 ஆல போடலாம். ஏன்னா 2 ல முடிஞ்சிருக்கு. 0 2 4 6 8 ல முடிஞ்சா 2 டேபிள்ல டிவைட் ஆகும். 5 எத்தனை 2 இருக்கு? 2 2s are 4, ரிமைண்டர் 1, 9 2s are 18. அடுத்து 3 ல 1 2 is 2, ரிமைண்டர் 1, 6 2s are 12. Again this is divisible by 2. 1 2 is 2, 4 2s are 8, remainder 1, 5 2s are 10, remainder 1, 6 2 8 2s are 16. Again 2, 7 2s are 14, 2 2s are 4, remainder 1, 9 2s are 18. இப்போ 729 இப்போ நாம என்ன செய்ய போறோம்? இது 2 டேபிள்ல டிவைட் ஆகாது. because இது வந்து ஆட் நம்பர்ல முடிஞ்சிருக்கு. ஆட் பண்ணி பார்க்கலாம். 2 plus 7 9, 9 plus 9 18. அப்ப இது 18 வந்து 3 ஆல டிவிசிபிள் ஆகும். சோ 3 ஆல போடலாம். 1 3 is 3, 2 3s are 6, remainder 1. அப்ப 12 4 3s are 12, 3 3s are 9. திரும்பவும் நம்ம ஆட் பண்ணி பார்க்கறோம். இது 9 வருது. இது 3 டேபிள்ல நம்ம டிவைட் பண்ணலாம். 8 3s are 24, 1 3 is 3. திரும்ப 3 டேபிள். 2 3s are 6, 7 3s are 24. திரும்ப 3 டேபிள். 9 3s are 27. திரும்ப 3 டேபிள். 3 3s are 9, 3 டேபிள். 1 3 is 3. 1 வரைக்கும் போடுறோம். சோ இதனுடைய கியூப் ரூட் ஆஃப் 5832. இதுக்கு கியூப் ரூட் என்னும்போது நாம இந்த ரொட்டேஷன் யூஸ் பண்ணுவோம். ஸ்கொயர் ரூட்னா என்ன செய்வோம்? நம்ம ஜஸ்ட் இப்படி யூஸ் பண்ணுவோம். கியூப் ரூட்னா இந்த இடத்துல 3 போடணும். அப்படினா என்ன அர்த்தம் அப்படினா இந்த ரூட்டுக்குள்ள அந்த கியூப் ரூட்டுக்குள்ள 3 நம்பர்ஸ் இருந்தா தான் ஒரு நம்பர் வெளிய எடுக்க முடியும் அப்படினா அர்த்தம். 3 நம்பர்ஸ் இருந்தா தான் ஒரு நம்பர் வெளிய எடுக்க முடியும். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் x கியூப் அப்படினு சொல்றாங்க. x கியூப் இதுக்கு ரெசிப்ரோக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா கியூப் ரூட் ஆஃப் x அப்படினுவாங்க. இதை எப்படி எழுதலாம்னா x பவர் 1/3 னு எழுதலாம். இந்த கியூப் ரூட் எப்படி எழுதலாம்னா x பவர் 1/3 அப்படி நம்ம ரைட் பண்ணுவோம். ரைட். இப்போ இதுக்கு நம்ம கியூப் ரூட் எழுதலாம். கியூப் ரூட் ஆஃப் எத்தனை 2 இருக்கு? 1 2 3 1 2 3 1 2 3 4 5 6 3s இருக்கு. 1 2 3 4 5 6
அப்ப இதுல ஒரு 3 2s இருக்கு 1 2 எடுத்துக்கலாம். இங்க 3 இருக்கு 1 எடுத்துக்கலாம். இங்க 3 இருக்கு 1 எடுத்துக்கலாம். 3 2s are 6, 6 3s are 18. அப்ப ஆன்சர் வந்து 18. அப்ப 5832 கியூப் ரூட் என்னது 18. அதே மாதிரி இப்போ ஒரு சம் பார்க்கலாம். 27000 இதுக்கு நான் போடலாம் 2700 கிளியரா போடலாம். 2 போடலாம். லாஸ்ட்ல 0 முடிஞ்சிருக்கு. 1 2 is 2. 3 2s are 6, 5 2s are 10. 0 திரும்ப 2 டேபிள் போடலாம். 6 2s are ஃபர்ஸ்ட் நம்பர் இருந்தா ரெண்டு டிஜிட் எடுக்கலாம். 6 2s are 12, remainder 1. 7 2s are 14, remainder 1. 5 2s are 10, 0. திரும்ப 2 table. 3 2s are 6, 3 2s are 6, 7 2s are 14, remainder 1. 5 2s are 10. திரும்ப இது 5 முடிஞ்சதுனால நம்ம 5 டேபிள்ல பண்ணலாம். 5 டேபிள்ல 6 5s are 30. 7 5s are 35, 5 5s are 25. திரும்ப 5 டேபிள்ல 1 5 is 5, 3 5s are 15, 5 5s are 25. திரும்ப 5 இது 13 lakh 2 5s are 10, 7 5s are 35. இது 3 டேபிள் போடலாம். 9 3s are 27, again 3 3s are 27, 3 3s are 9, 3 1. So அப்ப cube root of 27000 equal to இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஒரு 3 2s இருக்கு 1 2 எடுத்துக்கலாம் into 3 5s இருக்கு 1 5 எடுத்துக்கலாம் into 3 3s இருக்கு 1 3s எடுத்துக்கலாம். 5 2s are 10, 10 3s are 30. அப்படி நம்ம ஆன்சர் கரெக்ட். புரியுதுங்களா? ரைட். இப்போ நம்ம ரெண்டு சம் பார்த்திருக்கோம் கியூப் ரூட்டுக்கு. இப்போ இந்த கியூப் ரூட் இவ்வளவு சம்ஸ் இவ்வளவு பெருசா பண்ணாமலே ஆன்சர் சொல்ல முடியுமா? முடியும். இந்த மாதிரி நம்ம ஓரளவுக்கு ஒரு ஐடியா வச்சு பண்ணலாம். எப்படின்னு நான் சொல்றேன், கவனிங்க. இப்போ 5832 அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இது எத்தனை டிஜிட் நம்பர்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இது எத்தனை டிஜிட்னா 4 டிஜிட் நம்பர். 4 டிஜிட் நம்பர்னா எத்தனை டிஜிட்ல கியூப் ரூட் கிடைக்கும் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட்லயே சொன்னேன். கியூப் வந்து ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க, அதோட கியூப் ரூட் வந்து 1 டிஜிட்டா இருந்ததுன்னா அதனுடைய கியூப்ஸ் வந்து 1 டிஜிட்டா இருந்ததுன்னா கியூப் 1 டிஜிட் 2 டிஜிட் 3 டிஜிட் வரும். அப்ப 3 டிஜிட் வரைக்கும் கியூப் ரூட் எடுத்தா 1 டிஜிட்ல தான் வரும். 4 டிஜிட் 5 டிஜிட் 6 டிஜிட்டா இருந்தா அதனுடைய கியூப் ரூட் 2 டிஜிட்டா தான் இருக்கும். அப்ப இதனுடைய கியூப் ரூட் என்னன்னா 2 டிஜிட் நம்பர் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிச்சு. 2 டிஜிட் நம்பர். சரி, இந்த 2 டிஜிட் நம்பர் என்ன அப்படின்றத நம்ம கெஸ் பண்ண போறோம். இந்த லாஸ்ட்ல 2 முடிஞ்சது. இப்போ கியூப்ல நம்ம 10 வரைக்கும் மெமரைஸ் பண்ணிக்கணும். கியூப்ல எது லாஸ்ட்ல 2 முடியும் அப்படினு பார்த்தா 8. 8 தான் 2ல முடியுது. 8 x are 64. அந்த 4 8யும் மல்டிப்ளை பண்ணா 32 வரும். சோ 2ல முடியுது. அப்ப லாஸ்ட் வந்து 2ல முடிஞ்சா அது கண்டிப்பா அதோட கியூப் ரூட் எதுதான் வரும்? 8 தான் வரும் அப்படினு தெரிஞ்சுக்கணும். அந்த 10 வரைக்கும் நம்ம மெமரைஸ் பண்ணிக்கணும். சோ இந்த இது 8. சரி, இங்க என்ன நம்பர் வரும் அப்படினு பார்ப்போம். இப்போ இது வந்து 10 டிஜிட் இல்லையா? 10 டிஜிட்ல நாம என்ன செய்யணும் அப்படினா 10 டிஜிட்ல 10 20 30 40 50 அப்படினு சொல்லிட்டு நம்பர்ஸ் இருக்கு. இப்போ 10 உடைய கியூப் அப்படி நாம எடுத்துக்கணும் அப்படினா 1000 வருது. சரி, 20 உடைய கியூப் என்ன வருது? 8000. அப்ப 8000 அது வந்து 8000 மேல இருந்துச்சு அப்படினா நாம இங்க 2 போடலாம். ஆனா இங்க 8000 விட கம்மியா இருக்குனால கண்டிப்பா இங்க என்னதான் வரும்? 1 தான் வரும். ஆன்சர் இஸ் 80. ஆன்சர் கிடைச்சிருச்சுங்களா? ரைட், இந்த क्वेश्चनக்கு போலாம். இது எத்தனை டிஜிட் இருக்கு அப்படினா இதுல 2 3 4 5 டிஜிட் இருக்கு. 5 டிஜிட் நான் என்ன சொன்னேன்? 4 டிஜிட் 5 டிஜிட் and 6 டிஜிட். இந்த டிஜிட்ஸ்ல இருந்துச்சுனா கண்டிப்பா கியூப் ரூட் என்னவா எத்தனை டிஜிட் தான் இருக்கும்? 2 டிஜிட் தான் இருக்கும் அப்படினு சொன்னேன். ரைட், 2 டிஜிட் அப்படினும்போது லாஸ்ட்ல 0 முடிஞ்சா கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா 0 தான். ரைட்டா? ரைட், இப்போ இது வந்து 27000 இருக்கு. இப்போ நம்ம 10 டிஜிட் ஓட பிளேஸ கண்டுபிடிக்கணும் அப்படினா 10 க்கு போட்டா என்ன வரும்? 1000. 20 க்கு போட்டா 8000. 30 க்கு போட்டா 30 க்கு போட்டா என்ன ஆகும்? 30 into 30 into 30 3 3s are 9 9 3s are 27 30. So answer is அப்ப இதனுடைய பிளேஸ் என்னது? கரெக்ட்டா அதே ஆன்சர் வருது. So answer here 3. இப்போ அந்த மெத்தட யூஸ் பண்ணி இந்த சம்ஸ் நம்ம போட போறோம். ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ல நம்ம டைமை கன்சியூம் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அதனால இந்த எப்படி போறதுன்னு நான் சொல்ல போறேன். இப்போ இதே மாதிரி இப்போ நம்ம 10th 8th ஸ்டாண்டர்ட்ல கேக்குறாங்கன்னா இந்த क्वेश्चन கேக்குறாங்கன்னா நம்ம என்ன செய்யணும் cube root of 9261 divided by cube root of 8000 அப்படி போட்டு இதுக்கு தனியா இந்த மாதிரி போடணும், இதுக்கு தனியா போட்டு ஆன்சர் போடணும். பட் நம்ம டக்குன்னு ஆன்சர் சொல்லலாம் அப்படின்றதுக்காக இப்போ நான் சொல்ல போறேன். இப்போ இது வந்து 4 டிஜிட் இருக்கு. 4 டிஜிட்னா கண்டிப்பா 2 டிஜிட்ல தான் கியூப் ரூட் வரும். கரெக்ட்டுங்களா? ரைட். 2 டிஜிட்ல வரப்போகுது. ரைட். எதுல முடிஞ்சிருக்கு இது 1ல. சோ கண்டிப்பா 1 1 1ஆல வரல கூட 1 தான் வரும். சோ 1 ஓட கியூப் 1 தான். அது 1. இந்த டிஜிட் தெரிஞ்சிச்சு. இப்போ இந்த டிஜிட் வேணும். இத தான் நான் சொன்னேன். இங்க பாருங்க. இது வந்து 10 க்கு 1000. 20 க்கு என்னது? 8000. இது வந்து என்னாச்சு? 8000 அதிகமாயிடுச்சு. சரி 8000 அதிகமாச்சுனா 30 க்கு செக் பண்ணனும். அது 27000. அப்ப 27000 க்கும் 8000 க்கும் இன் பிட்வீன். அதாவது 10 கியூபுக்கும் 20 கியூபுக்கும் இன் பிட்வீன் தான் இந்த நம்பர் இருக்கும். அப்படினா என்ன இருக்குன்னு சொல்லுங்க. சாரி 20 கியூபுக்கும் 30 கியூபுக்கும் இன் பிட்வீன் தான் இந்த நம்பர் இருக்கும். 1 ல முடிஞ்சிருந்தா ஆட்டோமேட்டிக்கா என்ன தான் வரும்? 2 தான் வரும். 21 தான் இந்த பிட்வீன்ல இருக்கும். சோ ஆன்சர் இஸ் 21. ரைட்டா? இப்போ இதுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இப்போ இது நம்ம 0 ல முடிஞ்சிருக்கு 0. கரெக்ட்டா? ரைட். இப்போ 8000 அப்படின்றது இங்கே நமக்கு தெரியுது 8000 வந்து after 20. சோ here 20. சோ இந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம் அப்படினா ஒரு நம்பரை கியூப் ரூட் சம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல போடாமலே டக்குன்னு ஆன்சரை சொல்லிடலாம். இது எத்தனை டிஜிட் வரைக்கும் சொல்லலாம் அப்படினா இந்த கியூப் ரூட் வந்து 4 டிஜிட் 5 டிஜிட் 6 டிஜிட் இருந்தா ஈஸியா இந்த மாதிரி டக்குன்னு நம்மளால சொல்ல முடியும். புரியுதுங்களா? Thank you.